வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்ச பழைய மாணவர் ஒருத்தர் தன்னுடைய டீச்சரை பாக்குறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு, அந்த ஆசிரியர் கிட்ட, சார் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் உங்ககிட்ட தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த டீச்சருக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. உடனே எந்த பேட்ச்லப்பா படிச்ச, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இந்த பேட்ச்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் சார் எனக்கு முன்மாதிரியே, உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிறதுக்காகவே நான் முனைஞ்சு படிச்சு இன்னைக்கு ஒரு ஆசிரியரா இருக்கேன் சார், எனக்கு நீங்க தான் முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆசிரியருக்கு பயங்கரமான சந்தோஷம். எப்படிப்பா, எப்படி என்ன முன்மாதிரியா எடுத்துக்கிட்டேன்னு சொல்ற, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாணவர் சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார், நான் உங்ககிட்ட படிச்ச போது ஏன் கூட படிச்ச என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு தடவை ரொம்ப விலைமதிக்க முடியாத ஒரு கடியாரத்தை கட்டிட்டு வந்தான். அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஏன்னா அப்ப நான் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன், எங்களுக்கு அதை வாங்குறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. எனக்கும் எப்படியாவது அந்த கடிகாரத்தை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு மனசுல ஒரு பேரசம் வந்துருச்சு. அந்த சமயம்னு பார்த்து என் நண்பன் சாப்பிட்டுட்டு கை கழுவ போறதுக்காக அந்த வாட்சை கலட்டி பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சான். நான் உடனே அவனுக்கு தெரியாம அதை எடுத்துட்டேன். என் நண்பன் அழ ஆரம்பிச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த மாதிரி யாரோ கிளாஸ்ல எடுத்துட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, எந்தவித அறவுமே இல்லாம எல்லா பசங்களையும் வரிசையா நிக்க வச்சு, டே எல்லாரும் கண்ணை கட்டுங்கடான்னு சொல்லிட்டு பொறுமையா ஒவ்வொருத்தவங்க பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் கை விட்டு பாத்தீங்க. ஏன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு எடுத்துட்டு, எந்த சத்தமுமே இல்லாம, எல்லாரும் கண்ணை கட்டி தான் இருந்தாங்க, எந்த சத்தமுமே இல்லாம அந்த பையன் கிட்ட போய் அந்த கடியாரத்தை கொடுத்துட்டு, யார்கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல, நீங்க கடியாரத்தை கொடுத்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, ஏன்பா எடுத்த, ஏன் இப்படி பண்ண, தப்புன்னு சொல்லிட்டு. எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தவும் இல்லை, திருடம் பட்டம் கட்டவும் இல்லை, என்னோட மானத்தையும் காப்பாத்தினீங்க, என்னோட சுயமரியாதையும் காப்பாத்தினீங்க. அன்னைக்கு தோணுச்சு சார், கற்பித்தல் எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. அதனால தான் அன்னைக்கு முடிவு பண்ணனா, படிச்சா ஆசிரியர் வேலை பாக்குறதுக்கு தான் படிக்கணும், கற்பித்தல தலையாய கடமையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் சார் எனக்கு முன்மாதிரி, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரா நான் வாழ்ந்து காமிப்பேன் சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். அற்புதம்பா, நல்லா பண்ணு, நல்லா வருவ அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்பயாவது என் ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேக்குறாரு. அப்பயும் அந்த ஆசிரியர் சொல்றாரு, இல்லையேப்பா, எனக்கு உன் மூஞ்சி ஞாபகமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் இப்படி சொல்றீங்களே சார், எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து என்ன காப்பாத்துறீங்க, என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் அப்படின்ட்டு. இல்லப்பா, எப்படி ஞாபகம் வரும்னு சொல்ற, நானும் அன்னைக்கு கண்ணை கட்டிட்டு தானே எல்லாரோட பாக்கெட்டுக்குள்ளையும் கைவிட்டு யார் வச்சிருக்கான்னு பார்த்தேன், எனக்கு எப்படி உன் மூஞ்சி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவருக்கு, அந்த மாணவருக்கு திருட்டு பட்டம் கொடுத்திருக்க முடியும். ஆனா அதை பண்ணல அவரு. அதே போல அந்த மாணவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியும், அதையும் பண்ணல அவரு. எவ்வளவு அருமையா, எவ்வளவு பொறுமையா இந்த விஷயத்த கையாண்டிருக்காரு பாருங்களேன். எங்க அந்த மாணவனோட முகத்தை பார்த்துட்டா அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த திருட்டு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருமோன்னு சொல்லிட்டு தான் கண்ணையும் கட்டிட்டு இந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. ரொம்ப நாசூக்கா ஒரு விஷயத்த இங்க சொல்றாரு நம்மளுக்கு. தண்டிக்கிறதுல இல்ல, கற்பித்தல்ல தான், முன்மாதிரியா நடந்துக்கிறதுல தான் நல்ல நிகழ்வே நடக்கும் அப்படின்னுட்டு ரொம்ப சைலண்டா அந்த மாணவனையே ஆசிரியர் ஆக்கிட்டார் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில இப்படிதாங்க, ஒருத்தவங்களை தண்டிச்சாதான் அவங்க மாறுவாங்கன்னா கண்டிப்பா மாற மாட்டாங்க. நாம முன்மாதிரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் நம்ம கிட்ட மாத்திரம் இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்ககிட்டையும் கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே முன்மாதிரியாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.